வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன், அந்த கமெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சஞ்சய் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ மோட்டோவில் ஃபோன் வாங்கலாமா? மெனி யூசர்ஸ் யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியாவில் மதர் போர்டு ஹார்ட்வேர் அப்டேட்ஸில் நிறைய இஷ்யூ சொல்கிறாங்க. ஐ எம் பிளானிங் டு பை எட்ஜி 60 ப்ரோ ஆர் மோட்டோ எட்ஜி 70 ஃபியூஷன். ப்ளீஸ் சஜஸ்ட் யுவர் ஒப்பீனியன். அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு ஃபோன் அது எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் பிக்சல் 5 இந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்ம வாங்குறோன்னே வைங்களேன், அந்த ஃபோனை வந்து டே டு டே லைஃப்பில் எல்லாருமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யூஸ் பண்ணுற யாருமே உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து அதை பற்றி பேச போகிறது கிடையாது. ஸோ இன்கேஸ் இப்போ மோட்டோவில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதில் ஒரு சில ஃபோன்ஸில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எங்கே ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரெடிட்டில் ரிப்போர்ட் பண்ணலாம், மோட்டோரோட கம்யூனிட்டி இருந்ததுன்னா அங்கே ரிப்போர்ட் பண்ணலாம், அப்புறம் சோஷியல் மீடியாவுக்கு தான் வருவாங்க. அதுலேயும் சோஷியல் மீடியான்னு வந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி பிராண்ட் ரிலேட்டடான விஷயங்களை டேக் பண்ணி பப்ளிக் வந்து அதை காட்டுறது அப்படின்னு வரும்போது ட்விட்டர் எக்ஸ், ஸோ அங்கே தான் வருவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் அதை பற்றி பார்க்க முடியுது. ஸோ அப்போ மோட்டோரோலாவில் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மோட்டோரோலாவில் ப்ராப்ளம் இருக்குது, பட் அது எந்த ஸ்கேலில் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. உண்மை அதுதான். இப்போ ப்ராப்ளம்னு வரவங்க முன் வராங்க ப்ரோ. இப்போ 100 ஃபோன் விற்கிது, அந்த 100ல் ஒரு ஃபோனில் ப்ராப்ளம். அப்போ 1000ல் 10 ஃபோனில் ப்ராப்ளம். இவங்க ஆனால் 1000 விற்பாங்க, மோட்டோவில் எவ்வளவோ விற்பாங்க. அப்போது ஒரு 100 பேர்னு வைப்போம், ஒரு 100 பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. அந்த 100ல் ஒரு 20 பேராவது என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த ப்ராப்ளம் ரிப்போர்ட் பண்ணலாம் அண்ட் அது உங்கள் கண்ணில் வந்து மாட்டலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் மோட்டோரோலா, திஸ் இஸ் காமன் அக்ராஸ் ஆல் பிராண்ட்ஸ். ஸோ அதனால் சில சமயங்களில் நம்ம வந்து ரொம்ப தீர விசாரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்படுவோம். ரொம்ப அதிகமாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா நான் பார்த்ததை வச்சு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அப்டேட்டு பக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. மோட்டோரோலாவோட எட்ஜு 30 40 இந்த மாதிரியான நம்பர்ஸில் சிலர் வந்து க்ரீன் லைன் இந்த மாதிரியான இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சில இடங்களில் மோட்டோரோலா வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணி டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருக்காங்க. வேறு ஒரு சில இடங்களில் வந்து தட்டி கழித்து மாற்றி கொடுக்காம ஏமாற்றியும் விட்ருக்காங்க. ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா 100% இது வந்து சிச்சுவேஷன் பேஸ்ட் அண்டு ரொம்ப பழைய மாடல்ஸில் தான் பிரச்சனை ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. எந்த மாதிரி மதர் போர்ட் ஃபெயிலியராக இருக்கட்டும், இல்லாட்டி க்ரீன் லைன் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். பட் சாஃப்ட்வேர் பக்கு இது வந்து கரண்ட்டு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய அவங்களோட ஃபோன் எட்ஜி 70 சீரிஸ் வரைக்கும் இருக்குது. சிக்னேச்சரில் இருக்குது, எட்ஜி 70 சீரிஸ்லையும் இருக்குது. அப்டேட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை. இதை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் ப்ரோ. இதை யாருனாலும் சொல்லலாம். நானும் மோட்டோரோலா ஃபோன்ஸ் எல்லாம் ரீசெண்டாக யூஸ் பண்ணி பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். செம ஸ்லோ, பக் ஃபிக்ஸ் மாதிரியான ஏரியாவில் ஸ்லோ. அடுத்து விக்னேஷ் ராஜ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மெல்லாம் ஒன்றும் ஆகலை ப்ரோ, ஒன்றும் பெரிய சேஞ்செலாம் இல்லை. ஃபஸ்ட்டு பாடியில் இருக்க வாட்டர் அண்டு அந்த ஃபேட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுறதுனால ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரில் ஒரு சில சேஞ்சஸ் ஏற்பட தான் செய்யும். ஒரு மைனர் சேஞ்சு தான். ஸோ இது கொஞ்சம் மேக்ஸ்ட் அவுட் ஆகும். இன்னும் நல்ல ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா இன்னொரு 2 months ஆகும். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ தான் நான் அந்த பாத்துக்குள்ளே உண்மையை சொன்னால் அந்த டிசிப்ளின் இந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாமே எடுத்து கொஞ்சம் சீரியஸாக புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் மாதத்துக்கு நான் வச்சிருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட சேலஞ்ச் வந்து ஆகஸ்ட் மாதம் 15K ஸ்டெப்ஸு ஆவரேஜ் இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், ஆகஸ்ட்டில் எத்தனை நாளோ எல்லா நாளும் சராசரியாக நான் 15,000 ஸ்டெப்பாவது நடந்திருக்கணும். சரி, ஒரு நாள் செம மழை, அதனால் என்னால் 10,000 ஸ்டெப்பு தான் வீட்டுக்குள்ளேயே மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா, அடுத்த நாளோ இல்லாட்டி அந்த இன்னொரு 10 நாள் இருக்குது அப்படின்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி 15,000க்கு பதில் 16,000 அந்த மாதிரி வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி மேட்ச் பண்ணி ஆவரேஜ் வந்து 15Kக்கு மேலே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்துக்கு நானே எடுத்துக்கிட்ட ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சேலஞ்ச் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து கொஞ்சம் கேலரி டெஃபிசிட்டில் நம்ம இருக்கணும். அதுக்காக வந்து அப்படியே சோத்துக்கு செத்தவங்க மாதிரி ஆகணும்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் அதே சமயம் நல்ல பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றதும் ஜங்கை வந்து கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ்க்குள்ளே நம்ம போகணும். இதெல்லாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசல்ட் தெரிய தான் ப்ரோ செய்யும். இதெல்லாம் தான் கஷ்டமாக இருக்குது, அதுதான் உண்மை. ஸோ சோஷியல் கேதரிங்கு இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லேட் நைட்டில் எங்கேயா போகிறது. ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா நம்ம வந்து தேவையில்லாமல் நைட்டு 10 மணிக்கு உட்காந்து எதையாவது சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாலே ரிசல்ட் அமோகமாக இருக்குது. இன்னொரு 2 மாதத்தில் வரேன், நிறைய டேட்டா எடுத்துகிட்டு வரேன். ஓகே. ஸோ அடுத்து அரவிந்த் குமார் ப்ரோ அமேசானில் நத்திங் ஃபோன் 3 ஸ்டாக்ஸ் ஷோ ஆகுது ப்ரோ, பட் நத்திங் அஃபிஷியல் பார்ட்னர் ஃப்ளிப்கார்ட்னு போட்டிருக்காங்க. நத்திங் வெப்சைட்டில் ஷுட் ஐ ட்ரஸ்ட் அமேசான் பிகாஸ் ஓகே ரைட்டு. அந்த ஆடியோ ரெக்கார்டிங் ஃபைல் அட்டாச் பண்ணுங்கப்பா. बने रहें, हमारे कस्टमर सर्विस स्पेशलिस्ट आपकी जल्द ही सहायता करेंगे. Please stay connected while our customer service specialist finds the right solution for you. Good morning. Welcome to Nothing Tech India Support. My name is Simon. How can I help you? Hello, this is Shiva Bharani and I am calling from Chennai. I have a doubt. I didn't get your name correctly. Shiva Bharani. Yeah, Shiva Bharani from Chennai. Okay, sir. Yes, how can I help you today, sir? I got a doubt. Like, actually, nothing is officially
collaborating with Flipkart, right? I mean, the official partner for Nothing is Flipkart. Flipkart. Okay, so our official selling partner, official sales partner. Yeah, so the problem now is in Amazon, I can find Nothing Phone 3 listed for 53K. And Okay. is it authentic? Like if I'm just going to purchase from Amazon, will I get warranty and all those stuffs? Okay, all right, okay. So, Shiv Barni, right? Okay, Shiv Barni. Yeah. Sorry. Okay. So that, Nothing has one official selling partner. Okay, so for online channel, that is only Flipkart. Okay. So if you can purchase a phone from Amazon, not an issue with that. Okay. So it is possible, Shivani, that you may get a refurbished phone. Okay. Possible. Okay. So if you get a refurbished phone, okay, the activation date, okay, the warranty of that particular device will be counted from the activation date of that particular phone. Okay. Okay. For example, okay, if you're purchasing the phone in July, Yeah. in August. Okay, now this is August. Yeah. Okay, and you're purchasing the phone today from Amazon. Okay, so for example, if you get a pre-activated phone, okay, and the activation date of the phone will be from January. Okay. Okay, so in that case, the warranty will be counted from January. Okay, got it. Okay, alright. So that is how it works actually. Okay, so and if you're purchasing a Flipkart, okay, you will not get any kind of pre-activated phone. You will get a genuine new phone. Okay. So, thereby the invoice which I get from Amazon is also valid, but the activation date may be an issue. Yes, exactly. So it's possible that you may get a pre-activated phone from Amazon, sir. Okay, got it. Okay, all right. Okay, so you're purchasing from Flipkart, and we have other offline channels also. Okay, so Nothing else offline. May I know the offline channels, like what are all the... Tata Chroma, Vijay Sales, and Reliance Digital. Those are our offline channel partners. Okay. Okay, if you're purchasing from these channels, okay, you will get a new phone. In case if I'm getting a pre-activated via Flipkart as well, how will the situation be? How will I get the solution for such a situation? Okay, all right. Okay, so Shivani, so currently, okay, so we haven't received any kind of cases where we have got a pre-activated phone from Flipkart, sir. Okay. Okay, because Flipkart is our official selling partner from the beginning. Yes. Okay, when Nothing was launched. Yes. Okay. Okay. So why I put this question is like I have come across many issues related to Samsung as well as Pixel devices in Flipkart, which are pre-activated. Even iPhones which are sold via Flipkart are sometimes pre-activated. And once the consumer reaches the customer support, what the customer support does, like they change the activation date. Like if it is pre-activated, they just make it like with respect to the bill which they get right now, they are just getting it merged with that. So just start off asking you in that aspect. Okay, so no, there's nothing like that in Nothing case. Okay, so Flipkart, you get a new phone, sir. Never get a pre-activated phone. Okay, so it is clear now. So if I'm just going to get via Amazon, I may get a new phone, or I may get to the maximum like a refurbed or a pre-activated device. So if that is the case, what will happen is like if it is some 4 months pre-activated, I will be getting only 8 months of warranty. So this is how it is going to work. Okay, so the invoice which I am getting from Amazon, I can actually use that invoice for the next 8 months. And in case of any manufacturing defect, I can visit Nothing customer support, and they will be assisting me with the help of the invoice which I got from Amazon. Yes, exactly, sir. Okay, thank you. Okay. இது என்ன மேட்டர்னா, நான் வந்து நத்திங்கோட அஃபிஷியல் சப்போர்ட் இருக்கு இல்லையா, டோல் ஃப்ரீ நம்பர் அவங்களோட வெப்சைட்லேயே இருக்குது. நான் அதுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அமேசான் எங்களோட அஃபிஷியல் பார்ட்னர் கிடையாது, ஃப்ளிப்கார்ட் தான் எங்கள் பார்ட்னர். அமேசானில் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா, ப்ரீ ஆக்டிவேட்டட் டிவைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரீ ஆக்டிவேட்டட்னா நான் வாங்குறது ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ ஆர்டர் போடுறேன். அந்த டிவைஸ் வந்து ஃபெப்ரவரி மாதமே ஆக்டிவேட் ஆகிருக்கலாம். சரி, அப்போ இந்த டிவைஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அது வந்து ரீஃபர்ப்டு ஆர் ப்ரீ ஆக்டிவேட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க. அப்போ நான் இப்போ வாங்குறேனே, இந்த பில்லுக்கு அப்போ என்னதான் வேல்யூ, நான் அது வழியாக வாங்கி தொலைச்சனே, இதில் நாளை பின்ன ஏதாவது ப்ராப்ளம்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இப்போது ஆக்டிவேட் ஆனது ஃபெப்ரவரி மாதம் அப்படின்னா, ஃபெப்ரவரி 1ஆம் தேதி அப்படின்னா பாருங்களேன், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 5 மாதம் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் கரெக்டு, ஆகஸ்ட்டே வந்துருச்சு, 6 மாதம் ஆகிடுச்சு. அப்போ அந்த 6 மாதம் வாரண்டி அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஆடியோ லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் என்னென்னா, ப்ரீ ஆக்டிவேட்டட் ஆர் ரீஃபர்ப்டு டிவைஸ் அமேசான் வழியாக வரும்.
அதுக்கு இப்போ ப்ரீ ஆக்டிவேட்டட்னா ஜனவரி மாதமோ பிப்ரவரி மாதமோ ஆக்டிவேட் ஆயிருந்ததுன்னா 6 மாதமோ 5 மாதமோ தான் வாரண்டி உண்டு. அதுக்குள்ளே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் அமேசானில் வாங்கினதுக்கான பில் எடுத்துகிட்டு எங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கு மேலே ஆச்சுன்னா எங்களை பொறுப்பேற்றுக்க முடியாது, நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், ப்ரீ ஆக்டிவேட்டராக இருந்ததுன்னா அதை டேட்டெல்லாம் மாற்ற மாட்டாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஃப்ளிப்கார்ட் வழியாக வாங்குறத பற்றி எனக்கு புரியுதுங்க, பட் இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே ஒரு சிலர் வந்து ஐஃபோனோ இல்லாட்டி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக்சலோ இல்லைனா ஃப்ளிப்கார்ட்லேயே வேறு சில ஃபோன்ஸோ வாங்கினவங்களுக்கு ப்ரீ ஆக்டிவேட்டட் டிவைஸ் வந்தது. அதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் பிராண்டோட கஸ்டமர் சப்போர்ட் அப்ரோச் பண்ணும்போது அந்த பிராண்ட் என்ன பண்ணாங்கன்னா வாங்கின பில் டேட் என்னவோ அந்த டேட்டுக்கு மாற்றி விட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்களான்னா நோ, அப்படி தான் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், அமேசானில் வாங்கி ப்ரீ ஆக்டிவேட்டட் இல்லாமல் புது ஃபோனாக வந்ததுன்னா யூஆர் லக்கி. ப்ரீ ஆக்டிவேட்டடோ ரீஃபப்டாவோ இருந்ததுன்னா நீங்கள் அமேசான் கிட்ட ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டி வேறு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணுமோ நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ இந்த தலைவலி உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்றுங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்போது இந்த மாதிரியான ஆஃபர் ப்ரைஸ்க்கு கிடைக்க மாட்டேங்குது, 42,000-40,000 கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது எனக்கு புரியுது, அதனால தான் நிறைய பேர் வந்து அமேசானை நோக்கி வரீங்க. அமேசானில் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தா 46-47 கூட சில சமயங்களில் 512 GB மாடல் வாங்க முடியுது. ஸோ அதனால தான் எல்லாரும் வரீங்கன்னு எனக்கு புரியுது. பட் இந்த சேலஞ்ச் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. மொத்தம் நீங்கள் அமேசான் வழியாக Nothing Phone 3 வாங்கினீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகே, அப்போ வாங்கின ஃபோனுக்கு வாரண்டி உண்டுனா வாரண்டி உண்டு. அது ப்ரீ ஆக்டிவேட்டட் இல்லாமல் நீங்கள் அமேசான் வழியாக வாங்கினீங்கனாலும் வாரண்டி உண்டு. பட் ப்ரீ ஆக்டிவேட்டடாக இருந்தால் நத்திங் நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ரீஃபப்டு டிவைஸாக இருந்தாலும் அதுக்கு பில் இருக்கு இல்லையா, அந்த பில்லுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க, மறந்துடாதீங்க. ஓகேயா? பிரீத்தி என்ன கேட்டிருக்காங்கன்னா OnePlus Nord 6 இல்லாட்டி OnePlus Nord CE 6 நான் வெறும் மீடியாக்காக தாங்க வாங்குகிறேன். மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் தான், ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் பர்சன் நான் கிடையாது. கேம் ஆடவே மாட்டேன். பிட்வீன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு 3-4 ஆப்புக்கு மேலே நான் போனதே இல்லை. இப்படிலாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு CE 6 இஸ் மோர் தென் எனஃப். பட் நான் மல்டிபிள் அப்ளிகேஷன் கடையில் ட்ராவல் பண்ணுவேன். அதுவும் முக்கியமாக நீங்கள் இப்போ ஹையர் ரேம் வேரியண்ட்டுக்குள்ளார போகணும், இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா OnePlus என்ன பண்ணுறானுங்க, 8 GB ரேம் கொடுத்து தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கலர் OS இனிமேல் கலர் OS தான். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் ரிசர்வ் சங்கரி தான். ஸோ நிறைய ரேம் எடுத்துக்கும். அப்போ நீங்கள் மல்டி டாஸ்கிங் மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் தொய்வு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து கோடிட்டு காட்டுறேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் பேசிக் மீடியா சென்ட்ரிக்காக யோசிச்சிங்கன்னா CE 6 இஸ் மோர் தென் எனஃப். Nord 6லேயும் மீடியா எல்லாமே அல்ட்டியாக தான் இருக்க போகுது, பட் அதில் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Nord 6க்குள்ளே நீங்கள் போகலாம். அடுத்து தருண் என்ன கேட்டிருக்காருன்னா Pixel 10a போர்ட்ரேட் மோட். ஆஹா, இந்த பொருங்க பார்க்குறேன், செக் பண்ணிவிடுவோம். Pixel 10a போர்ட்ரேட் மோடில் 1.5x தான் இருந்துச்சு. இப்போது 1xலேயே போர்ட்ரேட் இருக்குது. அப்படியா? எப்பயுமே 1.5xல ஃபோர்ஸ் பண்ணிச்சா? நம்ம ஆக்சுவலாக ஜூம் அவுட் பண்ணோன்னா வரும்னு நினைக்கிறேனே. பார்த்துருவோம். கேமரா ஓப்பன், போர்ட்ரேட் 1x 2x ஆப்ஷன் காட்டுது ப்ரோ. மேபி நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் வெரி சாரி ப்ரோ. பட் இப்போ வந்து எப்படி காட்டுதுன்னா 1x 4x 1x 2x 3x வரைக்கும் போக முடியுது. நானே ஜூம் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் ப்ரைமரி சென்சார் வச்சு தான் எடுக்குது. நான் அதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மாதிரி அட்டாச் பண்ணிட்டுமா? இங்கே வருங்க, ஃபோட்டோ மோடில் இருக்கேன். அப்படியே நான் வந்து போர்ட்ரேட் மோடு போகிறேன். டிஃபால்ட்டாக 2xல இருக்குது. ஃபோட்டோ மோடு போகிறேன், ஆடுமி போகிறேன். ஐயா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். போர்ட்ரேட் வரேன், 2xல இருக்குது. ஸோ 1x போக முடியுது, 2x போக முடியுது. இங்கே வருங்க 3x வரைக்கும் ஜூம் பண்ண முடியுது. ஸோ 1x to 3x என்னால் போக முடியுது ப்ரோ போர்ட்ரேட் மோடில். ரைட்டு. ஸோ அடுத்து ஜெயபிரகாஷ் என்ன கேட்டிருக்காருன்னா ஐ எம் அன் ஆண்ட்ராய்டு யூசர், ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் iOS, ஐ ஹாவ் ஐடியா டு பை 17e, வாட் இஸ் த ரைட் ப்ரைஸ் டு பை? ஆஃபர் டைமில் நல்ல ப்ரைஸ் கிடச்சதுன்னா 17e வாங்கலாம் தான். 17e 60 Hz அது ஒன்று தான் அதில் கொஞ்சம் கோளாறு. அப்புறம் நீங்கள் கேமரா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா 17e ஒரு ப்ராப்ளமாக இருக்க போகிறதே கிடையாது. நிறைய பேர் 17e வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டரி லைஃப் அற்புதமாக இருக்குது, காம்பேக்டாக டிவைஸ் ஃபீல் ஆகுது. என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் 13 mini 12 mini மாதிரியான டிவைஸ் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களாம் 17e இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து 60 Hz இருந்தனால அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாக தெரில. இப்போ நீங்கள் 17e வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் சேஃப் வந்துடும், 256 GB வந்துடும், A19 வந்துடும். ஸோ ஏஐ மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதனால் நிறைய பேர் 17e போகிறாங்க ப்ரோ. இல்லை எனக்கு வந்து டியூல் கேமரா கண்டிப்பாக வேணும், சென்டர் ஸ்டேஜ் கேமரா வேணும், இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா வேறு வழியே இல்லை, iPhone 17 போய் ஆகணும்.
அப்படி இல்லை அப்படின்னா பேட்டரி லைஃப்க்காக தான் வாங்குறேன், iOS எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்குறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஆண்ட்ராய்ட் ஃபோனு, இல்லைனா ஐஃபோன் 12 mini 13 mini 12 13 இந்த மாதிரியான ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேருந்து நான் இப்போ வந்து 17 வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா 100% நல்ல ஒரு அப்கிரேட் தான், நோ டவுட். இது வந்து பால கணேஷ் அப்படின்ற நண்பர் வந்து அவரோட கருத்துகள் என்னென்னா ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணார். ஸோ அதை வந்து நமக்கு சொல்கிறாரு. என்ன அந்த நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படிங்கிற வழியில் நம்மளை போட்டு சாவடிக்கிறானுங்க. நோ காஸ்ட் இஎம்ஐங்கிறான், ஏதாவது ஆஃபருங்கிறான், கேஷ்பேக்குங்கிறான், எதையுமே உருட்டி தள்ள மாட்டானுங்க. கடைசியில் பார்த்தா இன்ட்ரெஸ்ட் போட்டு சாவடிக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. டீல்னு பார்க்கும்போது அப்படி தாங்க ஆகுது. டீல்னு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, இந்த ஃபோனை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா யார்கிட்ட பிரச்சனை. ஸோ இதை தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. நத்திங் ஃபோன் 3 அமேசானில் நோ காஸ்ட் இஎம்ஐயில் வாங்கினேன். பட் ஃபோன்லாம் ஓகே தான், பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இஷ்யூ ப்ரோ. அதாவது நான் வாங்கினப்போ 45,000க்கு 45,000, பட் ஆக்சிஸ் பேங்க் கார்டுக்கு 9 month நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபரில் 42Kன்னு சொன்னாங்க. பட் இப்போ இன்ட்ரெஸ்ட்டும் போடுறாங்க. கேட்டால் ஆஃபர் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், அதை இங்கே இன்ட்ரெஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு. இதுக்கு ஃபுல் பேமெண்ட்டு கூட 45K தான்னு சொல்லு பிளான் கூட ஃபேக்கு வாங்கிடு. ஓகே, அதாவது 42,000க்கு வாங்கிவிட்டு அதை கார்டு ஆஃபர்னு சொல்லி வாங்கிவிட்டு இப்போ பார்த்தா இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னு பார்த்தா நோ காஸ்ட் இஎம்ஐ மாதிரி தெரியலையே. 45,000க்கு நான் வாங்க வேண்டிய ஃபோனை 45,000க்கு வாங்கியிருப்பேன், நான் அதுக்கு கார்டை போட்டு வாங்கியிருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கோளாறு தான், இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ சப்போர்ட்டில் கஸ்டமர் சப்போர்ட்டில் பேசினா கூட தெளிவான ஒரு விளக்கம் இருக்காது. ஆமாம், இங்கே தான் கஸ்டமர் சப்போர்ட் பெருசாக இல்லை ப்ரோ. உங்கள் வீடியோ பார்த்து தான் ஃபோன் வாங்கினேன் ப்ரோ. ஓகே, ப்ரீ ஆக்டிவேட்டட்லாம் இல்லை. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். கேமரா கேமிங்க்கெலாம் 20 minutes பண்ணாலே ஹீட் ஆகுது. லைக் நான் ஆடுனா கேம் ரெட் டெட் ரெடெம்ஷனா ரிமைனிங் SOT 7 hours to 8 hours நார்மல் யூசேஜில் எதுவும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலாக இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக ஹீட் ஆகும் ப்ரோ. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த டிவைஸ் வாங்கி நான் கவர் பண்ணும்போது அதில் வந்து நத்திங் வாய்ஸ் கம்ப்ளீட்டாக வேறு. அதனால தான் நான் எப்பயுமே வந்து யூசர் ரிவ்யூ நோக்கி ஓடுறேன். ஏன்னா கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, இப்போ வந்து அது ப்ராமிசிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சுற்றி வளைச்சி எங்கேயாலும் டேட்டா கிடைக்குது எல்லாத்தையும் பார்த்து எடுத்து அதை கொண்டு வந்து பொறுக்கிட்டு வந்து இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக என் தங்கச்சிக்கிட்ட நத்திங் ஃபோன் 3 இருக்குது. அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் கூட போட்டிருப்பேன். மேபி ஒரு 2 months பேக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கேமரா ஆப் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஃபீல் ஆச்சு. முன்னே இதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது, இப்போ ஸ்லோவான மாதிரி இருக்குது. அதுவும் கேமரா ஆப் ஸ்லோவானதை விடுங்க, ஷட்டர் ஸ்பீட் ரொம்பவே ஸ்லோவான மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் நான் அப்போ ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இருக்கலே பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபோனை வாங்கி நம்ம கவர் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்றதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்பயுமே ஒரு ஃபோன் வாங்கும்போது என் சேனலில் எந்த சேனலாக இருந்தாலும் சரி, எந்த மீடியமாக இருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் வந்து வாங்க போகிற ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து யூசர் ரிவ்யூ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரிவ்யூ எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுகளே லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் தான் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூஸாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதில் சிலர் புரிதல் இல்லாமல் ஏதாவது ஒரு சில நெகட்டிவாக போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். சில சமயங்களில் நிஜமாவே ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது நத்திங்கில் ஃபோன் வாங்குற நிறைய பேருக்கு வந்து நத்திங் சார்ஜர் தர மாட்டாங்கிறது தெரிஞ்சு தான் வாங்குறாங்களாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி தானே. இவ்வளோ பேருக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது. ஸோ அதனால தான் இந்த ஸ்கேம் கண்டிப்பாக ப்ரோ. இந்த கார்டு ஆஃபர் அப்படிங்கிறதுல ஏப்ட பிரச்சனை ப்ரோ. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அதுலேயும் ஏப்ட பிரச்சனை ப்ரோ. இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஐ ஓப்பனிங்க அதை வந்து ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம மக்கள் வந்து உஷாராக இருந்துப்பாங்க, இதுக்கேற்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிப்பாங்க. யாரும் கார்டு ஆஃபரை நோக்கி தேவையில்லாமல் போக மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ப்ரோ. அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். ரைட்டு. அதே மாதிரி நத்திங் ஃபோன்ஸை வந்து தயவுசெய்து பர்ஃபார்மன்ஸ்க்காக யாரும் வாங்காதீங்கப்பா. பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் ஃபோன் நத்திங் ஃபோன் கிடையாது. நத்திங் ஃபோன் 4Bயாக இருக்கட்டும், CMF Phone 2 Proவாக இருக்கட்டும், அதில் கூட பார்த்தீங்கன்னா 7300 மாதிரியான ஒரு ப்ராசர் இருக்கிறனால உங்களுக்கு BGMI வந்து ஓரளவுக்கு FPS ஆஸ்பெக்டில் ஓகே. பட் நீங்கள் வேறு எந்த ஃபோனுக்கு போனாலும், நத்திங் ஃபோன் 3A போனாலும் சரி, 3A Pro போனாலும் சரி, 4A போனாலும் சரி, 4A Pro போனாலும் சரி, எதுலையுமே வந்து மக்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக இது வரைக்கும் பார்த்து நான் பார்த்ததில்லை. அதில் யூஸ் பண்ண யாருமே பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் ப்ரோ, கேமிங்க்கு அல்ட்டியாக இருக்குது ப்ரோ, தலையில் இருக்குது ப்ரோன்னு சொல்லி நான் பார்த்ததில்லை. ஸோ அதனால் திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன், நத்திங் ஃபோன் கண்டிப்பாக வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஆண்ட்ராய்டு, அதை நத்திங் ஓஎஸ்ங்கிற ஒரு ஃப்ளேவருக்குள்ளே கொண்டு வந்து அவங்களோட எசென்ஷியல் ஸ்பேஸு, அவங்களோட ஏஐ இன்டெகிரேஷனு, இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி தான் அவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபேன்ஸு, நத்திங் ஃபேன்ஸு, அப்புறம் நத்திங் என்ன பண்ணுவாங்கங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்க தான் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். அண்ட் யூத்து தான், பெரும்பாலும் யூத்து தான் வந்து டார்கெட் ஆடியன்ஸ். பட் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் பர்சன்ஸை வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. கேமரா கூட சில சமயங்கள் அவங்க ஃபோன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நத்திங் ஃபோன் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஷட்டர் ஸ்பீட் லாக் ஆகுது இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட் சொன்னாலும், நீங்கள் ஒரு சில சினாரியோஸில் இப்போ ஒரு சப்ஜெக்ட் மூவே ஆக போகிறதில்ல, ஒரு மரம், ஒரு சன்செட், ஒரு சன்ரைஸ், இதிலெல்லாம் நத்திங் ஃபோன் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போய்டும். பட் இதுவே ஷட்டர் ஸ்பீட் லாக் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்டு, அப்புறம் மேக்ரோ, இதிலெல்லாம் வந்து சொதப்படுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி மூவ் ஆகணும்.
அடுத்து சுரேஷ்குமார் ப்ரோ என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வீடியோகிராஃபிக்கு 40,000 to 50,000. ஃபஸ்ட்டுங்க இது வந்து கண்டிப்பாக ஐஃபோன் அப்படிங்கிறத எல்லோரும் சொல்ல போகிறாங்க, இல்லையா சாம்சங் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்கன்னு வைப்போம். நீங்கள் சேனல் ஆரம்பிக்கும் போது உங்களோட பிளான் என்ன? இப்போது 2 ஆங்கிளில் போகலாங்க. ஒன்று, சேனல் ஆரம்பிக்கும் போதே நல்ல அந்த விஸ்காம் மைண்டு, ஒரு ஒரு ஸ்டூடியோனா எப்படி இருக்கணுன்ற அந்த ஐடியா இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி மூவ் ஆனவாங்க அப்படின்னு பார்த்தா, சூப்பரான செட்டப்லாம் ரெடி பண்ணி வீடியோ எடுப்பாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தா, மாசான ஒரு கேமரா ஃபோன் வாங்கலாம். இல்லை நான் ரொம்ப கேஷுவலாக தான் ப்ரோ எடுக்க போகிறேன் அப்படின்னா, அதுவும் அவுட்டோரில் மாடியில் ட்ரைபாட் மாட்டி ஒரு மைக்கை மாட்டி எடுக்க போகிறேன் அப்படின்னா, இனிஷியலாக நீங்கள் ஒரு A36 மாதிரியான ஃபோனை வச்சு கூட வீடியோ எடுக்க முடியும் ப்ரோ. 26,000 ரூபாய்க்கு கூட நீங்கள் வீடியோ எடுக்க முடியும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணி 50,000 வரைக்கும் போகணும்னு அவசியமே கிடையாது. 50,000 வரைக்கும் போனாலும் நமக்கு ஐஃபோன் கிடைக்குமானா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குமே தவிர பிரைமரி மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ iPhone 15 அந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு இருக்கு. iPhone 15 நல்லா வீடியோ எடுக்காதுன்னு கிடையாது ப்ரோ. iPhone 15 நல்லா தான் வீடியோ எடுக்கும். iPhone 15 நல்லா வீடியோ எடுக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு யூஸ் கேஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லைனா வந்து அதை ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. அவ்வளோ செலவு பண்ணுறதை ஸ்கிப் பண்ணுறது நல்லதுன்ற. நீங்கள் செட்டப்லாம் பயங்கரமாக பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. இப்போ பாருங்களேன், இது வந்து 17 Pro Maxோட ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறேன், சென்டர் ஸ்டேஜ் கேமராவில் எடுக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கே அந்த குவாலிட்டி தெரியுது இல்லையா. இது வந்து 4K 30 FPS தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் 60 FPS கூட எடுக்கல. ஸோ ஹெச்டிஆர் டால்பி விஷன் ஹெச்டிஆரும் நான் டிசேபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டிசேபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வீட்டிலே எடுக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஐஃபோன் போகலாம். இல்லைனா சாம்சங்கோட S25 இல்லாட்டி S25 FE இப்போ அந்த ஆஃபரில் நீங்கள் போகலாம். இல்லை ப்ரோ கேஷுவலாக தான் ப்ரோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், படிப்படியாக போகட்டும், கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கட்டும் அப்படின்னா ஒரு A36 மாதிரியான ஃபோனோ, F70 ப்ரோவோ, இல்லாட்டி இப்போ M47 இந்த மாதிரியான ஃபோன் கூட உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ப்ரோ. A36 எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல ஃபோன் தான். ஏன்னா A சீரிஸ்னு வரும்போது நான் ரியர் கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இல்லை ப்ரோ நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா A56 மாதிரியான ஃபோன் கூட ஓகே. ஃப்ரண்ட்டில் 12 மெகாபிக்சல் இருக்கும் போது ரியர்லேயும் வந்து உங்களுக்கு 50, 12, 5 இருக்கும். அந்த 5 MP மேக்ரோ விட்டுருங்க. பட் அல்ட்ரா வைட் 12 மெகாபிக்சல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 50 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டரும் நல்லாயிருக்கும் ரியர்லையும். ஃப்ரண்ட்டில் இருக்க 12 மெகாபிக்சல்லையும் நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் 4K வீடியோ வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ என்ன யோசிக்கணும்னா, படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியா, இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல பிளான் நல்ல ஐடியா வச்சுருக்கீங்க, நல்ல பிட் ரேட்டில் சூப்பராக வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இன்னொரு விஷயங்க, நிறைய கஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கேமரா ஆப்ஸு, பிளாக் மேஜிக் கேமரா ஆப் அது இதுன்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. அதன் வழியாக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் வீடியோட பிட் ரேட்லேருந்து எல்லாத்தையுமே நீங்களே மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஆட்டோ மோட் இல்லாமல் நீங்கள் அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி மேனுவலாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நிஜமாவே அகைன் ஒரு 30,000 ரூபா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய எந்த கேஷுவல் ஆண்ட்ராய்ட் ஃபோனை வச்சுனாலும் நீங்கள் மாஸாக எடுக்க முடியும். ஓரளவுக்கு டீசெண்டான சென்சார்லாம் இருந்ததுன்னா அந்த ஃபோனே மாஸ் பண்ணும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ரைட்டு. அப்புறம் பிரசாந்த் குமார், ஹாய் அண்ணா, ஒரு கரெக்ஷன். ஆமாங்க, அதாவது அண்டர் 40K ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா F7 வந்து 6500 mAh அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து 7500 தான். அது நம்ம ஊருக்கு வரும்போதே அது ஒரு பெரிய யூஎஸ்பியாக இருந்தது. நல்ல பெரிய டிஸ்பிளே, பெரிய பேட்ரி, அதெல்லாம் தான் அதுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்தது F7க்கு. 8S Gen 4 வேறு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காகவும் அன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்த எல்லா ஃபோன்ஸ்க்கும் மத்தியில் இது வந்து ஓரளவுக்கு அப்போயே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி. ஏன்னா இது கூட காம்படிஷனில் இருந்ததெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா Nord 5 இருக்கும், ஆனால் அது 8S Gen 3. அப்புறம் Neo 10 இருக்கும், அதுவும் ப்ரைஸ் ஏறி போச்சு. ஸோ இப்போயும் கூட ஓரளவுக்கு ப்ரைஸ் பாயிண்ட்டில் நல்லா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு போக்கோ ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக F7 ஒரு மாசான ஃபோன் தான். இது பக்கத்துலேயே X8 Pro இருக்கும், பட் இது ஸ்னாப்ட்ராகன் SoC அப்படிங்கிறனால இது நல்ல ஃபோன் தான். இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் நடக்கும்போது என்னை மன்னிச்சுக்கோங்க. அந்த மாதிரியான மிஸ்டேக்கை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும்னு தான் பார்க்குறேன். பட் எப்போயாவது நடந்து தொலையுது. அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸுக்கு மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, நடக்காமல் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன். அப்புறம் ரஞ்சித் ப்ரோ கேட்டிருந்தாங்க, இந்த ரெட்மி டர்போ 5 எப்படி ப்ரோ இருக்குது, அது வாங்கலாமா, ஒரு 4லேருந்து 5 வருஷம் யூஸ் பண்ண முடியுமா, ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிங்க, யூசர் ரிவ்யூ போடுறேன்னு சொன்னீங்க, கொஞ்சம் அது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ப்ரோ, இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் காமன், இன்க்ளூடிங் மீ. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் வந்து அடுத்த 4-5 வருஷம் நல்லா இருக்குமாங்கிறதுக்கு பதில் யாருக்கிட்டையுமே இருக்காது ப்ரோ. ரீசன் என்னென்னு பார்த்தா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் வந்து தொலைஞ்சதுன்னா காடு ரைட்டிங் இன் மை ஹெட்டுங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து என்னென்னா அப்டேட் ப்ரோ. இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாருமே அப்டேட்டில் சொதப்புறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் சாம்சங் கூட 1UI 7 சொதப்புனா நிறைய டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் படுத்துருச்சு. சரியா, ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. iOS 26 சொல்லவே வேணாம், பழைய டிவைஸ் எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. இப்போ iOS 27 வந்து அது எல்லாத்தையும் மீட் எடுக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி எல்லா ஃபோன்லையுமே ஏதோ ஒரு வகையில் எல்லா பிராண்டோட எல்லா OEMஸோட ஃபோன்ஸ்லையும் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனை ரொம்பவே மோசமாக இருந்ததுன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு வருதுன்னு வைங்களேன், ஃபோன் தலையில மாறிடுச்சு, என்ன பண்ண முடியும்? வாரண்டி கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் எந்த ஃபோனையுமே 4-5 வருஷம் நல்லா இருக்குமானா சத்தியமாக நல்லா சொல்ல முடியாது, கெஸ் தான் பண்ண முடியும்.
ப்ரெடிக்ஷன் என்றைக்குமே கரெக்டாக இருக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அது ஐஃபோனே நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பெட் பண்ணுறோம் ப்ரோ. உண்மையை சொன்னால் அப்படி தான் ப்ரோ இருக்குது. கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். நம்பி வாங்கி தொலைகிறேன், நல்லா இருந்து தொலை அப்படி சொல்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. சீரியஸாக ப்ரோ, ஜாப்லேருந்து லைஃப் எல்லாமே வந்து இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? அடுத்த 20 வருஷம் நான் நல்லா இருப்பேனா? யாருக்கு ப்ரோ தெரியும்? தெரிய மாட்டேங்குது. நம்ம நிலமே இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம கையில் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நம்மளே சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால என்னன்னாலும் அனுபவிக்க முடியுற ஒரு நிலமையில இருக்கும்போது ஒரு ஃபோனை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அது 5 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்ததுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. பட் 5 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்குமானா என்கிட்ட பதில் இல்லை. ரொம்ப புலம்புறான்டா. அப்படி தானே இருக்குது. நிஜமா அப்படி தான் புலம்புற மாதிரி இருக்குது. அடுத்து சரண் ப்ரோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பிரைட்னஸ் இஷ்யூ நிறைய பேருக்கு ஃபீல் ஆகுதுங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா டிம் மாதிரியான ஆப்ஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட்டு ஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆப் அவர் சொல்லியிருந்தார். அந்த ஆப் பேர் வந்து ட்விலைட் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அது கொஞ்சம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டோன் மாற்றிக்கலாம், டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பாருங்கள். ஒருத்தா இருந்ததுன்னா மாசில் உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, அதுவும் பிரைட்னஸ் சென்சிட்டிவாக யாரெல்லாம் இருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்கள். அடுத்து சர்வேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஆஃப்லைன் ஸ்டோரில் S25 FE 45,000 இந்த ஃப்ரீடம் செல்லில் இருந்தால் பேட்டரி பேக்கப்பு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பேட்டரி பேக்கப்பு இதுவும் காமன் ஃபார் ஆல். இப்போது எந்த ஃபோனாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் கேமிங் மாதிரியான ஒரு செஷனுக்குள்ளேயோ இல்லாட்டி வந்து கேமராவை அதிகமாக ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரிசோர்ஸ் ஹங்கிரியான டாஸ்க் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி லைஃப் வந்து படுக்க தான் செய்யும். இப்போது ஒரு ஃபோனோட SOT வந்து கேஷுவல் யூஸரு, சோஷியல் மீடியா, யூடியூப்பு, வீடியோ பார்க்குறது இப்படியே இருக்கிறவருக்கு 10 ஹவர்ஸ் வருது அப்படின்னா, கேம் ஆடும்போது 6.5 ஹவர்ஸாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகங்க. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும். இப்போது மீடியாவுக்கு ஒரு ஃபோன் வந்து 6.5 மணி நேரம் கொடுக்குது அப்படின்னா, கேம் ஆடினா 4.5 மணி நேரமாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருமே வந்து உறுதியாக இந்த ஃபோன் வந்து பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. உங்களோட யூஸ், அதாவது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நீங்கள் என்னென்ன மாதிரியான என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க, அதை பொறுத்து வந்து பேட்டரி லைஃப் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸர் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். வீட்டில் இருக்கும்போது ஒய்ஃபை, ஆஃபீஸில் இருக்கும்போது ஒய்ஃபை, ட்ராவல் பண்ணும்போது மாதிரி தான் 5G அப்படின்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு டெய்லி ஒரு 10 கால் வரைக்கும் வரலாம். அப்புறம் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் சேட்டு, அப்புறம் ட்விட்டரில் கொஞ்சம் ஃபீட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், கொஞ்ச நேரம் தான் சோஷியல் மீடியா. அப்போ ஓவராலாக ஒரு நாளைக்கே நான் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்கு மேலே SOT ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறது இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அது 1.5 நாள் பேட்டரி லைஃப் கூட தரோம் ப்ரோ. 1.5 நாள் பேட்டரி லைஃப் தரதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகம். ரைட்டா? ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸு. வேறு சில கமெண்ட்டோடு நான் வந்து இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. பார்க்கலாங்க. பாய்.